வங்கித்தேர்வு படிக்கும் மாணவர்களுக்கு வணக்கம். ஷிஃப்ட் 1 வந்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணோம். ஷிஃப்ட் 2ங்கிற ஜென்ரல் அவேர்னஸ் கட்டத்தை கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். இது எதுக்கு அனலைஸ் பண்ணுறோம்னா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் தீம் எந்த மாதிரி ஆங்கிளில் கொஸ்டின் கேட்காங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ப்ரிடிக்ட் பண்ணுறது அடுத்த எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. அதனால் அதுக்காண்டி இதை அனலைஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கண்டிப்பாக எப்படி கேட்டிருக்கான்னு தெரியணும். ஒரு புக்கை கொடுத்து இதில் தான் கேட்பான்லாம் கேட்க மாட்டாங்க. அப்போ நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்ன பேட்டர்னில் கேட்டிருக்கேன், என்ன கேட்டிருக்கேன், ஏது கேட்டிருக்கான்னு சொல்லி பார்த்தா தான் ஒரு ஐடியா நல்லா கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் பிரீமியம் JJY பிரைம் மினிஸ்டர் ஜீவன் ஜோதி யோஜனான திட்டம். என்ன ஜீவன் ஜோதினா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ். இப்போ வந்து 2015 இந்த ஸ்கீம் ஆரம்பிக்காங்க. இதனுடைய ப்ரீமியம் என்னன்னு கேட்டிருக்கான். 436 ரூபா அதனுடைய ப்ரீமியம், ஆனுவல் ப்ரீமியம். அப்போ ஜீவன் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்க்கு போடக்கூடிய ஒரு இன்சூரன்ஸ். அடுத்த சோலார் பேனல் ரயில்வே ட்ராக். இது நியூஸ் பேப்பர் அப்படி உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டீங்கன்னா, ஹிண்டு பேப்பர் நல்லா படித்தாவே போதுங்க, இல்லை நல்ல மார்க் எடுக்கலாம். அப்போது பிஏபி டெய்லி சாயந்தரம் பிஏபி மட்டும் பார்த்தாவே போதும். இது அப்படியே பேப்பரில் போட்டிருந்தான். என்ன போட்டிருந்தான்னா, அந்த வாரணாசியில் பார்த்தீங்கன்னா தண்டவாளத்துக்கு இடையில சோலார் பேனல் வச்சு எனர்ஜி எடுக்கிற மாதிரி காட்டியிருந்தான். அதை தான் இல்லை கொஸ்டினாக கேட்டிருக்கான், வாரணாசி எங்கன்னு. இதை உருவாக்குனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெனராஸ் லோக்கோமோட்டிவ் ஒர்க். இப்போ நம்ம ஐசிஎஃப் இருக்கிற மாதிரி இது பெனராஸில் உள்ளது, அவங்க தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த கொஸ்டின் பார்க்குறது பேஸ்ட் ஆன் மெமரி தான். 1-2 கொஸ்டின் அதே கொஸ்டின் திரும்ப எழுதி வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு தீமுக்கு எடுத்துக்கிட்டோம். அகேண்டுக்கு 100%ங்கிறத நீங்கள் எடுத்துக்கிட கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபெமா. இந்த ஃபெமா ஆக்ட் அப்படிம்பாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட். முந்தி பார்த்தீங்கன்னா ஃபெரா ஆக்ட்னு இருந்துச்சு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்னு இருந்துச்சு. அதை மாற்றி தான் ஃபெமா ஆக்ட்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லி 99 கொண்டு வந்தாங்க. இப்போ வந்து அடிக்கடி பார்த்தீங்கன்னா இடி ரைடுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. இடி ரைடு அப்படிம்பாங்க, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட். இவங்க 100 கோடி ரூபாய்க்கு மேலே பணம் வந்து இல்லீகலாக டிரான்ஸ்ஃபர் ஆகிருந்தால் இந்த ரைடு வரும். இதே மாதிரி ரைடு இதுக்கும் வருவாங்க. அதை தான் கேட்குறான். ஃபெமா ஆக்டுக்குள்ள இன்வெஸ்டிகேஷன் யார் பண்ணுவோன்னா இடி. இது மாதிரி பார்த்தீங்கன்னா PMLA ஆக்டு 2002 கொண்டு வருவாங்க, அதுக்கு இடி தான் வருவான். இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இது எல்லாமே இது ரிலேட்டடாக இப்போ பேப்பரில் வர நியூஸ் தான். அடுத்தது IIT நாமினேட்டட் ஃபார் AI. ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக பேப்பரில் வந்தது தான், யுனைடெட் நேஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் AI. இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்தீங்கன்னா இந்த AI டெக்னாலஜியில் ஒரு ஃபெமிலியர் ஆகணும்னு சொல்லிட்டு IIT மெட்ராஸ் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் IT மினிஸ்டர் பேரையும் கேட்டிருந்தாங்க. அதனால் அதையும் படிச்சு வச்சுக்கணும். அஸ்வினி வைஷ்ணவா இப்போ இன்டர்நேஷனல் லெவலில் போகிறக்காண்டி இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இது ஸ்ட்ராட்டஜிக் ஜிகே டெக்கான் ரீஜன். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவை பொறுத்தவரைக்கும் ரிவரை 2ஆக பிரிப்பாங்க, பெரினியல் ரிவர், நான் பெரினியல் ரிவர்பாங்க. அது வற்றாத ஜீவ நதிகள். ஏன்னா கங்கா, பிரம்மபுத்திரா, சிந்து. சவுத் இந்தியாவில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதான் டெக்கான் ரீஜன். இதை வந்து 2ஆக பிரிப்பாங்க. எப்படி பிரிப்பாங்கன்னா, ஈஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர், வெஸ்ட் ஃப்ளோவிங் ரிவர். வெஸ்ட்னு பார்க்கும்போது நர்மதா, தப்தின்னு இருக்கும். இது கோதாவரி, காவேரி, கங்கா, இது எல்லாமே இந்த சைடு வரக்கூடிய ரிவர். அது ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸ்டாட்டிக்ல ஜாகிரபிலேருந்து கொஞ்சம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த ஏஜ் லிமிட் ஆஃப் த சென்டர் ஃபார் ஃபினான்சியல் லிட்ரஸி? ஃபினான்சியல் லிட்ரஸிங்கிறது இந்த RBI தான் இந்த கேம்ப். இந்த ஃபினான்சியல் லிட்ரஸி கேம்ப் வந்து யார் கண்டக்ட் பண்ணாங்கன்னா RBI தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. யார் கூட சேர்ந்துக்கிட்டா இந்த NGO, இந்த லோக்கல் பாடிலாம் இருக்குன்னா அந்த பாடியோட சேர்ந்து இருக்காங்க. ஃபினான்சியல் லிட்ரஸி எல்லாருக்கும் கொண்டு வருவாங்க. எல்லாருக்குங்கிறது ஏஜ் வந்து 18 to 60. இது நம்ம எதிர்பார்த்த கொஸ்டின் தான். விச் இனிஷியேட்டிவ் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் மனுஸ்கிரிப்ட் ப்ரிசர்வேஷன்? ஓலைச்சுவடிகளை பாதுகாக்கிறதுக்காண்டி, அதை ரிசர்ச் பண்றதுக்காண்டி டிஜிட்டல் மயமாக்குனாங்க. அதனுடைய அந்த டிஜிட்டல் மயமாக்குறது பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எதிர்பார்த்ததுயா. ஏன்னா யான் பாரதம் 2003 பார்த்தீங்கன்னா மனுஸ்கிரிப்ட் மிஷன் இருந்துச்சு. அதை வந்து இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா யான் பாரதம் சொல்லிட்டு பேரை மாற்றிருக்காங்க. அடுத்தது நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் ரிலேட்டட் டு கொஸ்டின். இந்த நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் ஃபெடரேஷன் இது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸில் என்ன வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் ஃபினான்ஸ் இயரில் இவங்களுடைய டேர்ன் ஓவர் வந்து 8270
crore இருந்துச்சு. இதை வந்து இப்போ இந்த ஃபினான்சியல் இயரில் 12,000 crore வந்து டேர்ன் ஓவர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. 45% இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை டார்கெட் வச்சிருந்தாங்க. அதை ஒரு கொஸ்டினாக கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து FATF, ஏன்னா ஃபினான்ஸ் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் 1989 ஆரம்பிக்காங்க. ஃபினான்ஸ் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ். ஏன்னா அப்போ வந்து அதை வந்து இவங்க ஒரு கொஸ்டின் அதில் என்ன கேட்காங்கன்னா மெம்பர்ஸ் எத்தனை கேட்காங்க. மெம்பர்ஸ்ன்னு பார்க்கும்போது 39 மெம்பர் இருப்பாங்க. அதில் 37 நாடு இருக்கும். ஒரு யூரோப்பியன் கமிஷன் இருக்கும். அதுமாதிரி கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இருக்கும். மொத்தம் 9. இப்போ கூட சவுத் ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா G20 மாநாடு ஜோகன்ஸ்பர்கில் நடந்திருக்கு. அதையுமே ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கேன். நீ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ நீ பேப்பர் எடுத்தீங்கன்னா எல்லா பேப்பரும் நம்மளோட PM படம் இருக்கும். அங்கேயும் பார்த்தீங்கன்னா G20பாங்க. ஆனால் ஆப்பிரிக்கா யூனியனை சேர்த்து 21 வரும். அந்த மாதிரி அமைப்பு இது. இந்த அடுத்த கொஸ்டினாக தான் G20 சவுத் ஆப்பிரிக்காவில் எங்கே நடக்குன்னா இப்போ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஏன்னா ஜோகன்ஸ்பர்க். அடுத்த வருஷம் மியாமி. இந்த மாநாடுல வந்து இவர் கலந்துக்கிடல. யார் கலந்துனா அமெரிக்கா பிரசிடென்ட் கலந்துக்கல. ஏன் கலந்துக்கலன்னு கேட்டீங்கன்னு போது அங்கே ஹியூமன் ரைட்ஸ் ரொம்ப வயலேட் ஆகுது, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. அடுத்த வருஷம் எங்க நாட்டில் தான் நடக்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது ஒரு கொஸ்டின், NSDL, ஏன்னா நேஷனல் செக்யூரிட்டி டெபாசிட்டரி லிமிடெட் ஆக்டிவிட்டிஸ் த்ரூ வேரியஸ் ஃபங்க்ஷன் பிஸ்னஸ் பார்ட்னர் போடுறாங்க. யார் கூட எல்லாம் போட்டிருக்காங்க கேட்கான். டிபாசிட்டரி ஆஃப் பார்ட்டிசிபேஷன், இஷ்யூ கம்பெனி, ஏன்னா ரிஜிஸ்டர், ஷேர் டிரான்ஸ்ஃபர் ஏஜென்ட், கிளியரிங் கார்பரேஷன் எல்லாரும் கூடயுமே போட்டிருக்காங்க. இது யார் கண்ட்ரோலுக்கு கீழே வரும் கேட்டீங்கன்னா செபி. அடுத்தது ஒசாமு சுசுகி, த ஃபார்மர் சேர்மன் CEO ஆஃப் த சுசுகி மோட்டார் கார்பரேஷன். என்ன பழச கேட்டாங்க, இவர் இறந்தும் போயிட்டாரு. ஏன் கேட்டானா இவருக்கு வந்து இறந்த பிறகு இவருக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க, பத்ம விபூஷன். அதனால கேட்டிருக்கான். அது எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி கேட்குறான். அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பெருசாக கொடுத்த மாதிரி கொடுத்துட்டான். டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் இருக்கு. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் அண்டு நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா லிமிடெட் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க இன்டர்நேஷ்னல் ஆர்ம்ஸ் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் இந்தியா சைன் நான் டிஸ்க்ளோசர் ஓப்பன் அக்ரிமெண்ட் கொலாபரேட் ஆன் கிரவுண்ட் பிரேக்கிங் இனிஷியேட்டிவ் தி எய்ம் டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்வெண்ட் ரெமிட்டன்ஸ் டு இந்தியா. ரெமிட்டன்ஸ் என்னது, வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க, அவங்க பணத்தை இந்தியாவுக்கு அனுப்புறாங்க பார்த்தீங்களா, அது சம்பந்தமா நம்மளுடைய NPCA-லும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு போஸ்டல் யூனிவர்சல் போஸ்டல் யூனியனும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க, பிளாட்ஃபார்ம் போடுறாங்க. அதை தான் இல்லை ஒரு கொஸ்டினாக கேட்டிருக்கான். நெக்ஸ்ட், இந்தியன் செக்யூரிட்டி மார்க்கெட் டிஜிட்டல் நாலேஜ் ரிபாசிட்டரி தரூர். ஏன்னா தரூர் இது வந்து யார் கண்ட்ரோலில் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா செபி தான். அதான் மீனிங். இது என்ன கேட்டீங்கன்னா இந்த தரோகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது. இது என்னன்னா இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டிங் இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய வரலாறு, அதனுடைய அச்சீவ்மெண்ட்டு, அதில் உள்ள அதில் உள்ள மைல் ஸ்டோன், இது எல்லாத்தையுமே பதிவு செய்யக்கூடிய ஒரு போர்ட்டல். நெக்ஸ்ட் ஒரு ஸ்கீமை கேட்குறான். என்ன, கரிமா கிரேனா இந்த டிரான்ஸ்ஜெண்டருக்காண்டி உள்ள ஸ்கீம் 2021 கொண்டு வராங்க. இந்த திருநங்கைகளுக்கான வீடு கட்டி கொடுக்கும் திட்டம். நெக்ஸ்ட், வாட் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் லொகேஷன்? பிரசார் பாரதி, டெல்லி தான். நெக்ஸ்ட் ஃபேம். இது வந்து இந்த ஃபேம்ங்கிற ஸ்கீமை தான் இப்போ ரீப்ளேஸ் பண்ணிட்டு என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டீங்கன்னா PM E-Drive ஸ்கீம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. என்ன, பிரைம் மினிஸ்டர் எலக்ட்ரிக் டிரைவ் ரிவோல்யூஷன் இன்னோவேஷன். இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள்காண்டி கொண்டு வராங்க, வெஹிக்கிள் என்ஹான்ஸ்மெண்ட். ஃபேம்ங்கிறது பார்த்தீங்கன்னா அதே ஸ்கீமை தான் இதுக்கு முன்னுக்கிட்டே தான் பண்ணியிருக்காங்க. வெஹிக்கிள் 2 வீலர் 3 வீலருக்காண்டி 2015 கொண்டு வருவாங்க. phase 1 phase 2 போடுவாங்க. இதோட பீரியட் வந்து 2024 ஃபினிஷ் ஆயிட்டு. ஃபினிஷ் ஆனோடனே இந்த ஸ்கீமுக்கு தான் நமக்கு என்ன பிரைம் மினிஸ்டர் E-Drive ஸ்கீம் சொல்லி கொண்டு வராங்க. என்ன அப்போ ஃபேம்னா என்ன அர்த்தம்னா ஃபாஸ்டர் அடாப்டேஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கேன். அடுத்தது, ஹூ கரண்ட்லி ஹெட் ஆயுஷுடைய மினிஸ்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா பிரதாப் ராவ். ஒரு மினிஸ்டர் பேர் கேட்டிருக்கேன், காலையும் கேட்டிருக்கான், இங்கேயும் கேட்டிருக்கான். பேப்பர் படிக்கும் மினிஸ்டர்லாம் படிச்சுக்கிடணும். ஏன்னா நெக்ஸ்ட் இதுல ஆன்சர் கொடுத்துருக்கு சர்பானந்தா சோனாவால். இவர் ஷிப்பிங் மினிஸ்டர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட். அடுத்து UPA ரியல் டைம் பேமெண்ட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வந்து கொண்டு வர்றாங்க. ஏன்னா ரியல் டைம் பேமெண்ட் சொல்லிட்டு சிங்கப்பூர்லயும் நமீபியாலையும் கொண்டு வர்றாங்க.
ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் நேஷன். அது வித்தின் ஹவு மெனி டேஸ் மஸ்ட் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் வெரிஃபைட்? 30 நாள். How many member countries does Indian Ocean rim? ரிம்னா என்னன்னா அந்த இந்தியன் ஓஷன் எங்கெல்லாம் பார்டர் ரிம் சொல்லுவோம்ல, அந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வீல ரிம் அப்படிமோ ஒரு பார்டர். அப்போ இந்தியன் ஓஷன் எங்கெல்லாம் டச் பண்ணிட்டு இருக்கோ அதெல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்காங்க. 97 ஆரம்பிக்காங்க. இதில் மாநாடு பார்த்தீங்க மொத்த மெம்பர் 23 பேர் இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இந்த வருஷம் மீட்டிங் எங்கே வச்சு நடந்ததுன்னா ஸ்ரீலங்காவில். என்ன மீட்டிங்னா விர்ச்சுவல் மீட்டிங் தான், நேரடியாக யாரும் கலந்துக்கல. வேர்ல்டு ஃபுட்பால் டே அப்சர்வ் இன் விச் டேட்? இது வந்து ஸ்டேட்டிக் நீங்கள் கூட கரண்ட் அஃபேர்ஸ் தான். ரீசெண்டாக இந்த டேட்டை சொன்னாங்க May 25. அதனால கேட்காங்க ஃபுட்பால் டே. எதுக்காண்டி இதை சொன்னாங்கன்னா 1924 ஒலிம்பிக் நடக்கும் பாரிஸில். அப்போ வந்து எல்லா காண்டினென்ட்டில் உள்ள ஆளும் எல்லா காண்டினென்ட்டில் உள்ள டீமும் பங்கு பெறும். அந்த டே தான் May 25. அதை தான் இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு அப்ரிவேஷன் கொடுத்து ஒரு லெட்டரை கேட்பான்னு பார்த்தோம். FIDC ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் கவுன்சில், இல்லை டி என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா இது என்னன்னா ஒரு SRO, செல்ஃப் ரெகுலேட்டரி ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு RBI இப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க. அதை வச்சு கொஸ்டின் கேட்குறான். அடுத்தது ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஜெனீவா. ட்ரேடுன்னு சொன்னாவே ஜெனீவா. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா முதல்ல காட்டுன்னு இருக்கும், ஜென்ரல் அக்ரிமெண்ட் டாரிஃப் அண்ட் ட்ரேடுன்னு இருக்கும் 48. அதை தான் 1995 பார்த்தீங்கன்னா WTOன்னு மாற்றுவாங்க. அப்போ ஜெனீவா. நெக்ஸ்ட்டு குளோபல் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி. ஏன்னா குளோபல் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் வந்து யார் கொடுப்பான்னா IMF. நெக்ஸ்ட் விச் ஆர்கனைசேஷன் பப்ளிஷ் குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்? இது வந்து WIPO, அதாவது வேர்ல்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆர்கனைசேஷன். இதில் இந்த புதுசாக கண்டுபிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் எந்த நாடு இருக்குன்னா சுவிட்சர்லாந்து. இந்தியாவுடைய ரேங்க் வந்து 38. நெக்ஸ்ட் விச் ஆர்கனைசேஷன் பப்ளிஷஸ் த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்? அதே ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்து FEMA ஆக்ட் ரிப்பீட் ஆயிருக்கு. அடுத்தது இந்த யூனிவர்சிட்டி செக்யூர் டாப் பொசிஷன். இந்த NRF ரிப்போர்ட் ஒன்று இப்போ வந்துருந்து கேட்பாங்க, நம்ம பார்த்தோம். NRFனா நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்வொர்க். அதில் யூனிவர்சிட்டியில் டாப் எதுவும் கேட்காங்க. இது அப்படியே நம்ம நோட்ஸில் அடித்து கொடுத்துருந்தோம். ஏன்னா IISc சயின்ஸு, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸு பெங்களூரு யூனிவர்சிட்டியில் டாப்பு. ஏன்னா இதே ஓவரால்ல டாப் காலேஜ் எதுனா IIT மெட்ராஸ் 7th டைம் வந்திருக்காங்க. ஓவராலில் டாப், ஓவரால் கேட்டகரியில் எல்லா கேட்டகரியும் பார்க்கும்போது IIT மெட்ராஸ். இதே இது மேனேஜ்மெண்ட்ல பார்க்கும்போது ஏன்னா IIM இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத் தான் டாப்பு. மெடிக்கல்ல பார்க்கும்போது எய்ம்ஸ் டெல்லி வந்தான் டாப். இந்த ரிப்போர்ட் இதுதான். இந்த இது வர்க்லா பீச் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளாவில் இருக்கு வர்க்லா பீச். நெக்ஸ்ட் நோபல் பிரைஸ் வந்து எதுக்கு கிடையாதுன்னு கேட்காங்க. நம்ம யாருமே அடிக்கடி சொன்னோம் 6 ஃபீல்டு மேக்ஸ் கிடையாது. நோபல் பிரைஸ்க்கு ஈக்குவலாக மேக்ஸ்க்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஏபிள்னு ஒரு பிரைஸ் கொடுப்பாங்க, இன்னொன்று ஃபீல்ட்ஸ் மெடல்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே நார்வே நாட்டுக்காரன் தான் கொடுக்குறான். அடுத்தது த இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ஃபினான்சியல் அவேர்னஸ் அத்தாரிட்டி பார்ட்னர் வித். ஏன்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம். இது ஏன்னா பார்ட்னர் வித் யாருன்னா இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இது ஒரு ஸ்கீம் வந்து அந்த எஜுகேஷன் ஃபினான்சியல் அவேர்னஸ் கொடுக்குற ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. நிவேஷ் ஷேக் திதி பெண்களுக்காக. அடுத்தது தியான் சந்த் காக்கியுடைய சூப்பர் ஸ்டார் இவர் தான். அப்போ காக்கி இவருடைய பிறந்த நாள் தான் நம்ம நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறோம், ஆகஸ்ட் 29. அடுத்த ஒரு கேபிட்டல் கவராத்தி இஸ் த கேபிட்டல் ஆஃப் யூனியன் டெரிட்டரி, லட்சத்தீவு. அது யூனியன் டெரிட்டரி வச்சு தான் அவன் கேட்குறான். விச் கண்ட்ரி இஸ் த லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆஃப் த வேர்ல்டு பேங்க்? ஆட்டோமேட்டிக் கண்ணை மூடி போட்ட வேண்டியதான், யுனைடெட் ஸ்டேட்ஸ். அடுத்த US ஓப்பன் கண்டிப்பாக கேட்பான்னு பார்த்தோம். US ஓப்பனில் மென்னு கேட்டிருக்கான். மென் யாருன்னா அல்கிராஸ், கார்லஸ் அல்கிராஸ், ஸ்பெயின். இப்போ உங்களுக்கு அடுத்த உமன் கேட்கலாம், சபலங்கா எங்கன்னா பெலராஸ். நெக்ஸ்ட் இந்தியா ரீசன்ட்லி சைன் அக்ரிமெண்ட் விச் கண்ட்ரி டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் அலைடு செக்டர்? டைரக்ட் கொஸ்டின். இப்போ ரீசெண்டாக போட்டாங்க பூட்டான். ரிங் ஆஃப் ஃபயர்
ரிங் ஆஃப் ஃபயர்னா பசிபிக் ஓஷன், கண்ணை மூடி போட்டுடலாம். ஏன்னா வல்கானிக் எரப்ஷன் அதிகமாக நடக்கும். மொத்த பூமியில் உள்ள 75% டோட்டல் வல்கானிக் எரப்ஷன் எங்கே நடக்கும் கேட்டிங்கன்னா பசிபிக் ஓஷனில் நடக்கும். அதான் ரிங் ஆஃப் ஃபயர். அடுத்தது பசிபிக் ஓஷனுக்கும் இந்தியன் ஓஷனுக்கும் இடையில அமைந்த நாடுதுன்னா இந்தோனேசியா, ஆஸ்திரேலியா தான். ஜாகிரபி கேட்டிருக்காங்க. விச் இயர் வாஸ் த இன்டர்நேஷனல் பேங்க் ஐபிஆர்டி IMF ரெண்டுமே பிரெட்டன் வுட்ஸ் குழந்தைகள் அப்படிம்பாங்க. பிரெட்டன் வுட்ஸ்ங்கிறது ஒரு நியூயார்க்கில் ஒரு சிட்டியில் வச்சு 1944 வச்சு இந்த மாநாட்டில் 2 குழந்தைகள் பிறக்கும். இதை ஆரம்பிக்கிறது 44, செயல்படுத்துறது 45. ரெண்டுமே வாஷிங்டன் DC தான். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. IMF உடைய சேர்மன் யார், IBRD சேர்மன் என்ன, எல்லாம் IBRD தான் வேர்ல்டு பேங்க். விச் ஸ்டேட் இஸ் நாட் அமௌங் த டாப் அண்டர் ரூரல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பேங்க்? இந்த ரூரல் இன்ஃப்ரா டெவலப்மெண்ட் பேங்க், அதாவது RIDFங்கிறது நபார்டு கீழே வரும். ரூரல்னு சொன்னாவே நபார்டு கீழே தான். அதில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிங் ஆஃப் ஃபயர், அதே கொஸ்டின் ரிப்பீட்டடு. அடுத்தது விச் ரயில்வே செக்ஷன் ரிமூவபிள்? இது நம்ம பார்த்தோம், அந்த தண்டவாளத்துக்கு இடையில போட்டாங்க. பெனராஸ் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ், வாரணாசி. அடுத்தது AI ஃபார் விக்சித் பாரத். விக்சித்னா வளர்ந்த பாரதம் 2047. அதுக்கு ஒரு ரோட் மேப் போடுறாங்க. அதுக்கு வந்து அந்த எக்கனாமிக் க்ரோத்துக்கு என்னெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. யாருன்னா நிதி ஆயோக் தான். இவங்க தான் ஃபுல்லு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக எக்கனாமிக்ஸ் எல்லாமே இவங்க தான். வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த IOC இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி? லாசனா, சுவிட்சர்லாந்து. இப்போ இதுக்கு தலைவர் கூட உங்களுக்கு கேட்கலாம். கிறிஸ்டி என்ன கோவண்டே கேட்கலாம். சிம்பாவே நாட்டுக்காரங்க. ஃபர்ஸ்ட் உமன். இந்த ஃபர்ஸ்ட் உமன்னா கண்டிப்பாக கேட்பான். அடுத்தது விச் ஸ்டேட் ரேங்க் ஹையஸ்ட் பேட்டரி எனர்ஜி எஃபிஷியன்சி ஸ்டோரேஜ் ரெடினஸ் இன் இந்தியா? இந்தியாவிலேயே ஹையஸ்ட் பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் எங்கே இருக்குன்னா மகாராஷ்டிரா தான். ஃபர்ஸ்ட் மகாராஷ்டிரா, 2வது பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ், 3வது அஸ்ஸாம். விச் கண்ட்ரி இஸ் நாட் மெம்பர் ஆஃப் USA யுனைடெட் செக்யூரிட்டி கவுன்சில்? நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐநா அமைப்பில் ஒரு 5 பெர்மனன்ட் செக்யூரிட்டி மெம்பர் இருப்பாங்க, ஒரு 5, 10 நான் பெர்மனன்ட் மெம்பர் இருப்பாங்க. அதில் நமக்கு என்னென்னா இந்த பெர்மனன்ட் மெம்பரை கேட்குறான். அதுக்கு நம்ம ஒரு கோடு விட சொல்லி கொடுத்தோம். ஃப்ரெஸ்க் இதான் இந்த 5. ஃப்ரான்ஸு, ரஷ்யா, இங்கிலாந்து, ஸ்டேட்ஸு, சைனா. இவங்க 5 பேரும் வீட்டோ பவர் இருக்கும். ஏன்னா அப்போ வந்து பெர்மனன்ட் கண்ட்ரிஸ் அதில் யார் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா எல்லாம் வராதில்லை, அதான் இல்லை கொடுக்குறான். அப்போ வந்து யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்தீங்கன்னா 15 பேர் இருப்பாங்க. 5 பேர் பெர்மனன்ட், 10 பேர் நான் பெர்மனன்ட். அது 2 இயர்ஸ் டைம். அது அடிக்கடி இந்தியா வரும். இந்தியா ரேங்க் இன் த லேட்டஸ்ட் குளோபல் இன்னோவே. இது ரிப்பீட்டட் கொஸ்டின் 38. விச் இந்தியன் கரன்சி நாட் கரண்ட்லி நாட் சர்க்குலேஷன்? 1000 ரூபா இப்போ கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 8, 2016 ஏன்னா 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொன்னாங்க. இந்த செல்லாதுன்னு சொல்றது என்னன்னா டிமானிட்டேஷன் பாங்க. அதுக்கப்புறம் 1000 ரூபா வரல. டிமானிட்டேஷன், மானிட்டேஷனா ரூபாவை ஆக்குதல், டிமானிட்டேஷன் ரூபாவை செல்லாம ஆக்குறது. அடுத்து இன்ஜினியர் டே. ஏன்னா என்னைக்கு நமக்கு தெரியும், செப்டம்பர் 15. இதை அழுத்தி எடுத்தோம். அதாவது விஸ்வேஸ்வராயவுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் இது 1968 கொண்டாடிட்டு இருக்காங்க. ஏன்னா விஸ்வேஸ்வரியா ஸ்டீல் பிளான்ட்னு சொல்லி கர்நாடகாவில் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த கண்டிப்பாக தேவை. அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் அனலைஸுங்கிற படிக்கிற பாஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அனலைசிங் தேவை. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.